வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷாய் வக்கரந்தன் தன்னோதந்தி பிரசோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கிர சனிப்பச்ச ராகவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத விஸ்விசிய ஓம் மங்குரங்கு பஞ்சபோத விஸ்விசிய ஓம் லங்குவங்கு பஞ்சபோத விஸ்விசிய ஓம் நங்கு மங்கு பஞ்சபோத விஸ்விசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, ரிஷப லக்னத்திற்கு சுக்கிர பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே பொது பலன் தான். பொதுவான ஒரு அந்தந்த ஸ்தானங்கள்லாம் அவர் நிற்கும் போது என்ன செய்வார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? இது அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடாது. உங்கள் ஜாதகத்தில் தன்னிச்ச சுக்கரனாக இருந்தால் நான் சொல்கிற பலன்கள் 50% ஒரு 70% நடக்கும். சேர்ந்த கிரகம், பார்க்கும் கிரகம், ரெண்டாவது வந்து அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? சுக்கரனுக்கு வந்து அதிதேவதை இந்திராணி, மகாலட்சுமி, அன்னபூர்ணீஸ்வரி, இதெல்லாம் சுக்கரனோட அதிதேவதைகள். சுக்கரனோட ஆசீர்வாதங்கள் கிடைக்க இவர்களை நம்ம அதிகமாக மகாலட்சுமி வழிபாட்டை மெயினாக, ஏன்னா எல்லாத்துக்கும் கண் கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி எல்லா விஷ்ணு கோயில்களையும் இருக்கும். அங்கே போய் நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் நம்மளுக்கு அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். இப்போ அன்னபூர்ணீஸ்வரி அப்படின்னு பார்த்தோம்னா காசியில் அன்னபூர்ணி இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா கோரநாடு, கர்நாடகா மாநிலத்தில் கோரநாடுங்கிற இடத்துல அன்னபூர்ணீஸ்வரி டெம்பிள் பயங்கர ஃபேமஸாக இருக்குது. நின்ற கோலத்தில் இருக்கிறாங்க. செம ஒரு வைப்ரேஷனோடு இருக்கிறாங்க. முடிந்தால் நீங்கள் ஒரு தடவை கோரநாடு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க அன்னபூர்ணீஸ்வரியை. ஓகேங்களா? மகாலட்சுமி பிரதான வழிபாடாக நம்ம வச்சுட்டோம்னா சுக்கிர பகவானோட அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நவகிரகத்தில் இருக்கிற சுக்கிர வழிபாட்டையும் நம்ம மேற்கொள்ளலாம். அந்த 20 வருட காலங்கள் சுக்கிர மகாதசை வரும். அந்த டைமில் வந்து அவர் நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல அற்புதமான இடங்கள்ல இருந்து ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று கேந்திர திரிகோணங்கள் அமர்ந்திருந்தார்னா, குரு பார்வை பெற்று அமர்ந்திருந்தார்னா அற்புதமான பலன்களை கொடுக்க வல்லவர். ஏன்னா இவர் வந்து சுகபோகங்களை வாரி வழங்கக்கூடியவர். மனிதன் வந்து ஆடம்பர வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கறது இவருடைய திசாபுத்தி காலத்தில் இவருடைய தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அந்த எண்ணங்கள் இயல்பாகவே வந்துவிடும். ஓகேங்களா? இப்போ வீடியோவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிள் அமைச்சிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்து முடிச்சிருக்கப்ப ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோம்னா ரிஷப லக்னத்துக்கு பார்த்தோம்னா லக்னாதிபதி சுக்கரன் தான். அவர் வந்து 6 குடையவராகவும் வர்றார். ஒரு கிரகம் வந்து 2 ஸ்தானத்துக்கு அதிபதி ஆச்சுன்னா அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த ஸ்தானத்தினுடைய வேலைகளை செய்ய வல்லவர். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? லக்னாதிபதி இவர் வந்து சுக்கரன் வந்து நம்மளுக்கு வந்து எல்லா சுகபோகங்களையும் கொடுப்பார் அப்படின்னும் நாம் நினைக்கக்கூடாது. ஏன்னா அவர் 6க்கு உண்டான வேலையும் அவர் செய்வார். ஓகேங்களா? 2 வேலையுமே செய்வார். ஓகேங்களா? அப்போ ரிஷப லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா லக்னாதிபதியும் 6 லக்னத்தில் அமரும் போது கொஞ்சம் உடல் உபாதைகளும் வரும், மனக்குழப்பங்களும் வரும். ஓகேங்களா? 2ஐயும் சேர்ந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. ஆனால் லக்னாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால அதிகமாக கெடுக்க மாட்டார், அதிகமான ஒரு கஷ்டங்களை கொடுக்க மாட்டார். லக்னாதிபதி எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவரை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அந்த சுக்கிர பகவான் செயல்படுவார். அப்போ அப்படிங்கும்போது கெடுக்க மாட்டார். ஓரளவுக்கு பலன்கள் வந்து அந்த 6 குடையவனோட சத்ருஸ்தானத்தினோட பலன்கள் குறைந்து காணப்படும். ஏன்னா இங்கே ஆட்சி பலம் பெறார் இல்லையா? அதனால சத்ரு ஜெயம் கூட ஏற்படும். குரு பார்வை பெற்று இருக்கும்போது சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு பலனையும் கொடுத்துருவார். ஏன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை வராது லக்னத்தில் இருக்கும்போது. ஓகேங்களா? சுக்கிர வழிபாட்டை வச்சுக்கணும். சுக்கிர வழிபாட்டை கஞ்சனூர் சுக்கிரனை போய் தரிசனம் பண்ணுறது, இந்த வழிபாடுகள் எல்லாம் வச்சுட்டோம்னா அது அற்புதமான பலாபலன்கள் நடக்கும். ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. உணர்வுகள் அதிகமாக தூண்டும். ஓகேங்களா? கவிதை, கட்டுரை, இயல், இசை, நாடகம், பாட்டு இதெல்லாம் வரும்.
ஏன்னா மீடியா துறையை ஆளுமை செய்யக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் தான். ஓகேங்களா? அந்த துறையிலாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஏற்படும். நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். இவருடைய திசாபுத்தி காலங்கள் வந்து 20 வருட காலங்கள் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று நடக்கும்போது அது அற்புதமான பலாபலங்கள் தரும், மேன்மையை தரும், மதிப்பு தரும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? நன்மைகள் நிறைய நடக்கும். அந்த ஆறுக்குடைய காரணங்கள் அப்படிங்கும்போது அது எந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத பொறுத்து சுக்கிரன் வந்து அங்கே என்ன நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த நட்சத்திர அதிபதி என்ன ஸ்தானத்தில் இருக்கிறாங்க பொறுத்து பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அதனால சுக்கிரன் லக்னத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஜென்ரலா. ஓகேங்களா? அடுத்தது 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் நிற்கும் போது 6 குடைவன் லக்னாதிபதி அவர் 2ஆம் இடத்துல போய் நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் நடக்குது. கடன்கள் வாங்கினாலும் அதை அடையக்கூடிய வல்லமை ஏற்பட்டுரும். ஓகேங்களா? சத்துருக்கள் எதிரியாக இருந்தாலும் உங்களுடைய பேச்சு சாதனையத்தின் மூலமாக அந்த சத்துருக்களை வெல்லக்கூடிய ஆற்றலை சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கும்போது தந்துருவார். ஏன்னா புதன் வந்து ஞான பேச்சு திறமையின் மூலமாக சகல காரியங்களும் ஜெயிக்கக்கூடிய வல்லமையை தரக்கூடியவர். அந்த நின்ற புதன் வந்து நல்ல புஷில் இருந்தாருன்னா இவர் வந்து எல்லா காரியத்திலையும் ஜெயம் பெற முடியும். சுக்கிரன் நின்ற வீட்டுக்கு அதிபதி நல்ல பொசிஷன் இருக்கணும். சுக்கிரன் ஏறிய நட்சத்திர அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருந்துட்டாருன்னா எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வந்து தைரிய வீதி வெற்றி ஸ்தானத்தில் வந்து சுக்கிர பகவான் நிற்கும் போது அதே அற்புதமான பலாபலங்கள் ஒரு நடக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 3ஆம் இடம் ஒரு 6 மறைவு ஸ்தானாதிபதி அப்படிங்கிற காரணத்தினால அவர் வந்து 3ஆம் இடத்துல தைரிய வீதி வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும்போது நன்மைகளே நடக்கும். அடுத்தது 4ஆம் இடம் சூரியனோட வீடு. இந்த இடத்துல நிற்கும் போது தாயாருக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள், உடல் பிடிகள், நோய் நொடிகள் எல்லாம் ஏற்படும். ஆனால் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வாகனங்கள் எல்லா பிராப்தமும் ஏற்படும். ஆனால் தாய் ஸ்தானங்கிறதுனால அங்கே 6ஆம் இடத்துக்கு சுக்கிரன் சம்மந்தப்படுறதுனால கொஞ்சம் உடல் உபாதைகள், உடல் பிடிகள் ஏற்படும் தாயாருக்கு. அதை நம்ம கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வமுனி ஸ்தானம். பூர்வமுனி ஸ்தானத்தில் வந்து சுக்கிரன் நீச்சமாகிறார். நீச்சமாகி அங்கே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருந்துட்டாலோ குரு பார்வை பெற்று இருந்துட்டாலோ அவர் ஏறிய நட்சத்திர அதிபதி நல்ல ஸ்தானத்தில் இருந்தாலும் நற்பலன்கள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? ஒரு ஜென்ரலாக அவர் பார்க்கும்போது அவர் ஆவரேஜான பலன்கள் தான். ஆனால் வந்து அவர் வந்து அவர் ஏறிய நட்சத்திரம் நின்ற கிரகத்தினோட அதிபதி புதன் என்ன ஸ்தானத்தில் இருக்கிற போது பலன்கள் மாறுபடும். ஓகேங்களா? அடுத்தது லக்னாதிபதி 6ஆம் இடத்தில் நிற்கும் போது ஓகேங்களா ருணரோண சத்துருஸ்தானத்தில் நிற்கும் போது ஒரு ஆவரேஜான நடக்கும். ஓகேங்களா? ஆவரேஜான பலன்கள் தான் கொடுக்கும். ஆட்சி பலம் பெற்றிருந்து அவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் கூட அந்த 6 லக்னாதிபதி 6ஆம் இடத்துல மறையும் போது அதுக்குண்டான வேலையும் கொஞ்சம் செய்யும். ஓகேங்களா? அதுக்கு வழிபாடுகள் வச்சுக்கணும். சுக்கிர வழிபாட்டு வச்சுக்கணும், மகாலட்சுமி வழிபாட்டு வச்சுக்கணும், அன்னபூர்ணீஸ்வரியோட வழிபாடுகளை வச்சுக்கிட்டோம்னா அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தா லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் அங்கே சம்மந்தப்படாமல் தனிச்சு நின்றுட்டாங்கன்னா சுக்கரனோட சுப பார்வை, சுக்கரன் வந்து சுபகிரகம். ஓகேங்களா? அவருடைய பார்வை நல்லால் லக்னத்தை பார்க்கறதுனால நல்ல அமைப்பு ஏற்படும், நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா மனைவின் வழியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். 7ஆம் இடத்துல சுக்கரன் நிற்கிறார் இல்லையா, அதனால நன்மைகள் அதிகமாக தான் ஏற்படும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 8ஆம் இடம் அஷ்டம் ஸ்தானத்தில் போய் நிற்கும் போது கடத்திரகாரன் சுக்கரன் அங்கே நிற்கும் போது லக்னாதிபதியாக இருந்து அவர் அங்கே போய் நிற்கும் போது கொஞ்சம் உடல் உபாதைகள், உடல் பிடிகள், கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். ஏன்னா பகை வீடு, குருவோட வீடு, அந்த இடத்துல அங்கே போய் நிற்கும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். தெய்வ வழிபாடு வச்சுக்கணும், குரு பிரகஸ்பதி வழிபாட்டையும் சுக்கர பகவானோட வழிபாட்டையும் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம், அதே அற்புதமான பலன்கள் நடக்கும். ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். சனீஸ்வர பகவான் வந்து சுக்கரனுக்கு நண்பன் அப்படிங்கிற காரணத்தினால லக்னாதிபதி 6 நாங்கள் போய் அமரும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், ஒன்றும் கவலைப்பட சூப்பராக இருக்குது. அடுத்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், ஜீவன் ஸ்தானத்தில் அங்கே இருக்கும்போது வண்டி வாகனங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றம் இருக்கும், இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், தொழில் ஸ்தானம் விருத்தி அடையும், நல்ல லாபங்கள் மேலோங்கும், நன்மைகள் அதிகமாக நடக்கும். அது அற்புதமான ஒரு இடம் தான். கும்பத்தில் சுக்கிர பகவான் இருக்கும்போது நன்மைகள் ஏற்படும். கடன் மூலமாக தொழில் ஏற்பட்டாலும் கூட கடன்களே அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் தான், நன்மைகள் அதிகமாக ஏற்படும். லக்னாதிபதியாக அவர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு கெடுக்க மாட்டார். கடன்கள் வாங்கினாலும் அது திருப்பி அடைக்கக்கூடிய வல்லமையை சுக்கிர பகவான் தந்து விடுவார். அதனால ஒன்றும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகே, கடன் வாங்கி தொழில் செஞ்சாலும் கூட அது வந்து ஒன்றும் இல்லை, அதை அடைத்து விடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுத்து அதை அடைச்சும் போடுவாங்க, தொழிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். அடுத்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகிறது, அது அற்புதமான பலாபலன்களை தர வல்லது. ஓகேங்களா? எல்லாமே ஏற்படும். வாழ்க்கை துணை ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை அமையிறது, நன்மைகள் ஏற்படுது, வாழ்க்கை துணை மூலமாக சொத்துக்கள் தரலான சொத்துக்கள் சேர்றது, அது அற்புதமான பலாபலன்கள். சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல ரிஷபத்துக்கு உச்சமாகிறது, நன்மையே. ஓகேங்களா? ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
அடுத்தது 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஓகேங்களா? அங்க வந்து 6 குடையவன் ஒரு மறைவு ஸ்தானத்தில் நிற்கிறது அப்படிங்கும்போது ஒரு ஆவரேஜான பலாபலன்கள் நடக்கலாம். லக்னாதிபதிங்கிற ஸ்தானத்தில் பார்த்தோம்னா இவருக்கு விரயங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே விரயங்கள் ஏற்படும் அப்படிங்கிற தரப்பு. கடன் வாங்கி அதிக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும். அதையும் கூட கொஞ்சம் அதுக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும். முருகப்பெருமானோட வழிபாட்டையும் சுக்கிர பகவானோட வழிபாட்டையும் வச்சுட்டு வந்தோம்னா அந்த விரைய செலவுகள் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? இப்போ சுக்கிர பகவான் ரிஷப லக்னத்துக்கு 12 ஸ்தானங்களில் நின்ற பொது பலன்களை நம்ம பார்த்தோம். இது ஜென்ரலானதா. அவர் வந்து எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அந்த 3 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கு. அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் ஏறி இருக்காரு, அந்த நட்சத்திர அதிபதிகள் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரு, ஓகேங்களா? நிறைய இருக்கு. ஜாதகத்தை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து ஒரு ஜென்ரலாக நம்ம பொதுவாக நம்ம போடுறது ஒரு வீடியோங்கிறது ஒரு பொதுவாக போடுறது ஒரு பொதுவான பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம போடுறது தான். ஓகேங்களா? உங்களுடைய சுய ஜாதகத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரியாது அவர் எந்த ராசியில எங்கே நிற்கிறாரு, எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, நட்சத்திர அதிபதி என்ன பொசிஷனில் இருக்கிறாரு, சுக்கிரன் எந்த காரகத்துவத்தோடு இருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு அதை பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா? அதனால இது பொதுவான பலன்கள் தான். நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை தனிச்சு நின்னார்னா 50லேருந்து 70% பலன்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்குது நான் சொன்னதே. ஓகேங்களா? இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். பெல் சிம்பிள் அமைச்சிக்கிங்க. என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.